ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் குழந்தைங்களுக்கு வீட்டில் உள்ள எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்ச ரோட்டுக்கடை காளான் ரெசிபி தான் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ரொம்ப ரொம்ப ஈஸி, சூப்பராக செஞ்சு அசத்திடலாம். இன்றைக்கி நான் அதுக்கு ஒரு அரை கப் அளவுக்கு நான் முட்டைக்கோஸ் எடுத்திருக்கேன். இதே அளவுக்கு தான் நம்ம மஷ்ரூமும் எடுத்துக்கலாம். க்ளீன் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ ரெண்டுமே கட் பண்ணதுக்கப்புறம் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கிடலாம். இது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கிறேன். அப்புறம் மிளகாய்த்தூள் ஒரு ஸ்பூன், இது நான் காஷ்மீர் ரெட் சில்லி எடுத்திருக்கேன் கலருக்காக. இது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு நம்ம கரம் மசாலாவும் சேர்த்துக்கலாம். ஒரு கப் அளவுக்கு மைதா மாவு, 1/4 கப் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர், இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம இந்த வெஜிடபிள்ஸ் வாஷ் பண்ணும்போதே கொஞ்சம் தண்ணி இருக்கும், அதனால் ஃபஸ்ட் மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் தேவைப்பட்டுச்சுன்னா லைட்டாக மட்டும் தெளிச்சிட்டு நம்ம பிசைஞ்சு வச்சுக்கலாம். ஊற வைக்கணும் அப்படின்னு எந்த அவசியமும் இல்லை. ஸோ கொஞ்சம் ஆயில் இருந்தால் கூட போதும். ஆயிலை நம்ம பொரித்து எடுத்துக்கலாம். சின்ன சின்ன பீஸாக போட்டு உருண்டையாக போடாமல் கொஞ்சம் தட்டி போட்டிங்கன்னா சீக்கிரம் வெந்துடும். ஈஸியாக நமக்கு வெந்துடும். எல்லாத்தையுமே நம்ம இது மாதிரி பொரித்து தனியாக எடுத்து வச்சுக்கிடலாம். இது ஆறுனதுக்கப்புறம் குட்டி குட்டியாக நம்ம கைட்டே நம்ம பிச்சு ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்படி சாப்பிட்டாலும் ரொம்ப சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும். இப்போ பாத்திரம் ஹீட் ஆனதும் ஆயில் சேர்த்துக்கலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிறேன். நான் ஆயில் நம்ம மஷ்ரூம்லாம் பொரிச்சதுக்கு யூஸ் பண்ண ஆயில் தான் நான் சேர்த்துருக்குறேன். இது கூட 2 வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துருக்குறேன். இது நல்லா வதங்கணும். வதங்குற கேப்பில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் ஒரு கப் தண்ணியில் நல்லா கரைச்சி நம்ம ரெடியாக வச்சுக்கலாம். இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா வதக்கிக்கிடலாம். அரை ஸ்பூன் அளவு மல்லித்தூள், 1/4 ஸ்பூன் ஜீரகத்தூள், 1/4 ஸ்பூன் கரம் மசாலா. உப்பு ஆல்ரெடி நம்ம பொரிக்கும் போது நான் அந்த மசாலாவை கூட சேர்த்துருக்கோம். எக்ஸ்ட்ரா இந்த வெஜிடபிள்ஸ்க்கு மட்டும் கொஞ்சமாக மட்டும் உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா 2 தக்காளி, மீடியம் சைஸ் தக்காளி 2 அரைச்சி இதனுடைய சேர்த்து பச்சை வாசனை போகணும். போனதுக்கப்புறம் நம்ம கரைச்சி வச்சுருக்க கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கலாம். இப்போ லோ ஃப்ளேமில் வச்சுட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் நம்ம பொரித்து வச்சுருக்கிற காளான் முட்டைக்கோஸ் சேர்ந்ததை உள்ளே போட்டு ஒரு 5 to 6 மினிட்ஸ் நல்லா நம்ம லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணோம் அப்படின்னா நல்லா நமக்கு சூப்பராக ரோட்டு கடையில் வாங்கி சாப்பிட்ற அதே டேஸ்ட்டில் காளான் ரெடி ஆயிரும். இந்த டைமில் டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. புளிப்பு காரம் எதுவும் கம்மியாக இருந்துச்சுன்னா சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம தக்காளி அரைச்சி ஊற்றுனதுக்கு பதில் டொமேட்டோ சாஸ் கூட நம்ம சேர்த்துக்கிடலாம். சூப்பராக இருக்கும். ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு டைம் நீங்கள் உங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்தீங்கன்னா அடிக்கடி செஞ்சு கொடுக்க சொல்லுவாங்க. அவ்வளோ ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும். உங்களுக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள்.